என்னையுமே காத்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வலியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் வெறுத்து தள்ளாமலே நீரம்பி வலியும் பாத்திரமா விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் மாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வீர பாத்திரமா வரைந்து கொள்ளுமே. வேதத்தில் காணும் மாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வீர பாத்திரமா வரைந்து கொள்ளுமே. தூயவனே தூயவனே அழைப்பின் காரணமே களிமண்ணான என்னையுமே காத்திடுமே. களிமண்ணான என்னையுமே ஆமென். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலே இந்த மாதத்தின் முதல் ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். கட்டளையிடப்படும் தேவ மகிமை என்கிற தலைப்பிலே நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 46வது அதிகாரம் அதனுடைய 13வது. எல்லாரும் கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காருங்க. இந்த பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் பின்னாடி தள்ளி உட்காருங்க. அல்லேலூயா. ஆமென். எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். தூரமாயிருப்பதில்லை, ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அருமையானவர்களே, மகிமை என்ற வார்த்தை பல காரியங்களுக்கு ஒப்புமையாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று மாற்றம். மகிமை என்பது மாற்றம். அல்லேலூயா. ஒரு பூ மலர்றதுக்கு முன்னாடி எப்படி இருக்கும்? மொட்டை இருக்கும் பாருங்க, மொட்டை இருக்கும். ஆனால் அந்த பூ மலரும்போது அது அங்கே என்ன உண்டாகிறது? ஒரு மாற்றம் உண்டாகும் போது அதை பார்க்க எப்படி இருக்கு? அழகாக இருக்குது. அது மொட்டை இருக்கும்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகு இருக்காது. ஆனால் மகிமை அது அது பிளஸ்ஸமாக அது மலரும் போது அதில் என்ன உண்டாகிறது? மகிமை வரும்போது அங்கே என்ன உண்டாகிறது? மாற்றம் உண்டாகிறது. இது போல தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் சில காரியங்களை அவர் செய்யும்போது அதில் சில மாற்றங்கள் வரும்போது அங்கே மகிமை வெளிப்படும். ஆமென் சொல்லுங்க. நம்ம நார்மலாக போய்கிட்டே இருக்கிறோம், ஏதோ வாழ்க்கை போய்கிட்டு இருக்குங்க. ஆனால் அந்த பூ மொட்டு மாதிரி இருக்குது நம்ம வாழ்க்கை. ஆனால் திடீர்னு அது மலருகிறது. அதுபோல் தேவன் ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையில் செய்யும் போது ஆமென், அங்கே என்ன உண்டாகிறது? மகிமை. மகிமை உண்டாகிறது. அந்த மகிமை எதை கொண்டு வருகிறது?
மாற்றத்தை கொண்டு வருகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒரு தனி நபருடைய வாழ்க்கையில கூட தேவனுடைய மகிமை வந்தாலே ஷூர்லி என்ன வரும்? மாற்றங்கள் வரும். மாற்றம் வருவதுதான் மகிமை. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது ஜெப வாழ்க்கையிலே, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை தருவார். எப்பன்னா ஆமென், தேவ மகிமை நம்மேல வரும்போது என்ன வருகிறது? மாற்றம் வருகிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, மகிமை என்றால் நம்முடைய வாழ்க்கையின் தரம் உயர்தல். மகிமைனா என்னது? நம்முடைய வாழ்க்கையின் தரம் உயருதல். அப்போ தேவனுடைய மகிமை வரும்போது நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. தரம் தாழ்ந்து போகிற அனுபவம் அல்ல, தரம் உயருகிற அனுபவம். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அந்த மகிமையை கட்டளையிட்டு இருக்கிறாரா? உங்களுடைய தரம் உயர்ந்திருக்கிறதா? அல்லேலூயா. ஆமென். அது மாதிரி தான் ஒரு மேன்மை, ஒரு மிராக்கல், இப்படி ஒவ்வொரு காரியத்திற்கும் மகிமை என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய மகிமை விளங்குவதற்கு அவர் என்ன செய்கிறாரு? மகிமையை என்ன செய்கிறாரு? கட்டளையிடுகிறார். அதை தான் நம்ம 1ஆம் தேதி தியானித்தோம் இல்லையா? அல்லேலூயா. மகிமையை என்ன செய்தார்? கட்டளையிடுகிறார். ஆமென். அப்படியானால் நம் ஒவ்வொருவரும் அந்த மகிமையை பெற்றவர்களாய் நாம் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். அருமையானவர்களே, இன்றைக்கு இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நமக்கு, நம்முடைய சபைக்கு மகிமை என்ன செய்ய போறார்? கட்டளையிட போகிறார். அல்லேலூயா. கட்டளையிடுதல் என்றால் என்ன? அங்கே அது வந்துதான் ஆக வேண்டும். இது வருமா வராதாங்கிறது இல்லை. கர்த்தர் என்ன உயர்த்துவாரா, உயர்த்த மாட்டாரா, இல்லை மேன்மைப்படுத்துவாரா, மகிமைப்படுத்துவாரா, இல்லைனா இந்த மாதிரியே வாழ்க்கை இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் மகிமை என்ன செய்கிறாரு? கட்டளையிடுகிறார். சில நேரம் நம்ம அதை விரும்பி ஜெபித்து சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் தேவன் சோர்ந்து போகிறவர் அல்ல, தேவன் மனம் மாறுகிறவரும் அல்ல. வேதம் சொல்லுகிறது, பொய் சொல்லுவதற்கு அவர் ஒரு மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மகிமைப்படுத்துவேன்னார் தான் மகிமைப்படுத்துவார். மகிமையை கட்டளையிடுவார். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புதிய ஆண்டிலே ஒரு மகிமையை நீங்கள் என்ன செய்வீர்கள்? பார்ப்பீர்கள். உங்களுடைய குடும்பத்திலே, உங்களுடைய வேலையிலே, உங்களுடைய தொழிலிலே ஒரு உயர்வு, ஒரு மேன்மை கர்த்தரால வரும். அதுதான் மகிமை. அதுபோல கர்த்தருடைய சபையிலும் ஒரு மகிமையை கட்டளையிடுவார். அல்லேலூயா. அவர் கட்டளையிட அற்புதம் நடக்கும். அவர் கட்டளையிட மாற்றங்கள் வரும். அல்லேலூயா. பாருங்க, நோவா பேழையை கட்டிட்டு ஆண்டவர் என்ன சொன்னாரு? இந்த மிருகங்கள் எல்லாம் என்ன பண்ண, என்ன பண்ணிக்கோ, நீயே ஜோடி ஜோடியா என்ன செய்துக்கா, சேர்த்துக்கொள், ஜோடி ஜோடியா சேர்த்துக்கொள் அப்படின்னாரு. நிச்சயமா இது நோவாவால் முடியுமா? வேணா ஒரு ஆடு மாடு எருமை மாடு இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் வேணால் என்ன செய்யலாம், விரட்டி பிடிச்சி என்ன செஞ்சுக்கலாம். ஆனால் சிங்கம் புலி கரடி எப்படி என்ன செய்கிறது? நீங்கள் அதில் அந்த ஆதியாகமம் 8ஆம் அதிகாரத்தை படித்தீங்கன்னா கர்த்தர் சொல்லிடுவார், நீ சேர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து பல வார்த்தைகள் மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கோம். அவைகள் பேழைக்கு உட்பட்டன. அல்லேலூயா. கர்த்தர் சொல்லிட்டாரு, அவைகள் ஜோடி ஜோடியா இவன் பேழைக்குள் என்ன செய்யட்டும், வரட்டும். கர்த்தர் கட்டளையிட்டுட்டாரு. பாருங்க, காட்டு எல்லா மிருகங்களுக்கு என்ன கொடுத்தாரு? கட்டளை கொடுத்தாரு. எங்க இருந்தாலும் ரெண்டு பேரா என்ன செய்ய, பேழைக்குள்ள உள்ள போ அப்படின்னு கட்டளையிட்டுட்டாரு. நிச்சயமா நோவாவால் அந்த பேழையை கஷ்டப்பட்டு கெட்ட முடிஞ்ச ஒழிய அந்த மிருகங்களை அவனால் என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. ஆனால் கர்த்தர் கட்டளையிட்ட போது எல்லாம், நீங்கள் இந்த ஆதியாகமம் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா எல்லாம் இவன் ஒரு மாதிரி எக்காலத்தை ஊதிக்கிட்டு இருப்பான். எல்லாம் என்ன செய்யும், எல்லாம் பேழைக்கு உட்பட்டன, பேழைக்குள்ளே வந்தன. அதான் கர்த்தருடைய கட்டளை. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் சில நன்மைகளை என்ன பண்ணுவார்,
கட்டளையிடுவார். கட்டளையிடும்போது அது தானாகவே வரும். அதுபோல சபையிலையும் தேவன் சபையின் வளர்ச்சி என்ன பண்ணுவார்? கட்டளையிடுவார். கட்டளையிடும்போது அங்கங்க இருக்கிற மக்கள் எல்லாம் சபையை தேடி வருவாங்க. நம்ம கூட்டத்தை என்ன செய்ய முடியாது? கட்டுப்படுத்தவே முடியாது. அப்ப அவருடைய கட்டளைக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறோம், நம்ம செய்யறதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். ஆனா திடீர்னு கர்த்தர் சொல்லுவாரு, ஆமென், அங்கே மழை உண்டாகட்டும் அப்படிம்பாரு, மேகங்கள் விலகட்டும் அப்படிம்பாரு, காகங்கள் வரட்டும் அப்படிம்பாரு, மீன் யோனாவை விழுங்கட்டும் அப்படிம்பாரு. அவர் என்ன பண்ணுவார்? எல்லாத்துக்கும் கட்டளையிடுவார். சபை நிரம்பட்டும் அப்படின்னு என்ன பண்ணுவார்? அந்த காலத்துக்கு தான் எழுப்புதல் காலம்னு நம்ம சொல்கிறோம். அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில நன்மையை கட்டளையிட போகிறார். இந்த 5 மாதத்தில் கர்த்தருடைய வாழ்க்கையில மேன்மையை கட்டளையிட போகிறார். இந்த 5 மாதத்தில் கர்த்தருடைய வாழ்க்கையில ஒரு உயர்வை என்ன செய்ய போறாரு? கட்டளையிடுவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சொன்னா உண்டாகும், அவர் கட்டளையிட்டால் நடக்கும். அல்லேலூயா. அததான் அவர் சொல்ல ஆகும். எல்லாரும் சொல்லுங்க. ஆகும்னா என்ன ஆகும்? உண்டாகும். அதான முதல்ல சொன்னல. ஆகும்னா என்ன ஆகும்? உண்டாகும். அவர் சொல்ல உண்டாகும். சொல்லுங்க. அவர் கட்டளையிட நிற்கும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆகவே தேவன் அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் கட்டளையிடும்போது அது நடக்கும், அவர் சொல்லும்போது அது உண்டாகும். இது இயற்கையில மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில உண்டாகும். அவர் பூமியை உண்டாக்குனாருங்கிறத மட்டும் இல்ல, உங்க வாழ்க்கையில அது என்ன செய்யும்? உண்டாகும். அப்ப அவருடைய கட்டளைக்காக நம்ம காத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. திமிங்கல் எல்லாம் அவருடைய கட்டளைக்காக என்ன செய்கிறது? காத்திருக்கிறது. மிருகங்கள் அவருடைய கட்டளைக்கு காத்திருக்கிறது. நாமும் அவருடைய கட்டளைக்கு எதிர்பார்த்திருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? கட்டளையிடுவார். சபையில் கட்டளையிடுவார். ஆமாம். நோவாவுக்கு கட்டளையிட்ட போது மிருகங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிருச்சு. ஆனால் ஏற்கனவே அவன் இதில் பாருங்கள், இந்த மிருகங்கள் தான் வந்துச்சே ஒழிய மனுஷன் வரல பாருங்க. ஏன்னா மனுஷனுக்கு அவர் ஏற்கனவே சுவிசேஷம் என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மனுஷனா வரணும். மனுஷன் என்ன செய்யணும்? அவனா என்ன செய்யணும்? வரணும். ஆனால் அந்த கட்டளை மிருகங்களுக்கு தான் போனதே ஒழிய மனிதனுக்கு அல்ல. ஆனால் அதே நேரத்தில் இதே புதிய ஏற்பாட்டுக்கு நம்ம இதே காலத்தை கொண்டு வரும்போது ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையில் என்ன செய்து கொண்டு வந்தார்? ஆமென். அவர் கட்டளையிட உள்ள வந்துக்கிட்டே இருந்தாங்க. அல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஒரு நன்மையை கட்டளையிடுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையில் ஒரு மேன்மை என்ன செய்யுங்க? கட்டளையிடுங்க ஆண்டவரே. எங்கள் சபையில் ஒரு திரளான ஜனங்களை என்ன செய்யுங்க? அவர் கட்டளையிட எண்ணி முடியாத வெட்டுக்கிளிகள் வந்துச்சான். எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, கட்டளையிட்டார். அதே மாதிரி அவர் கட்டளையிட்ட போது பாளையமெங்கும் காடைகள் வந்து என்ன செய்தது? நிரம்பியது. ஆகவே தேவன் தம்முடைய ஆதீனத்தில் இருந்து கட்டளையிடும் போது சபை நிரம்பும். ஹல்லேலூயா. ஆமென். அவர் கட்டளை இடுகிறது மட்டுமல்ல, மகிமையை திரும்ப வரப்பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமென். மகிமையை கட்டளையிடுவார், மகிமையை திரும்பி வரப்பண்ணுவார். ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். ஆபகுக் தீர்க்கதரிசியின் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 2வது வசனம். சேர்ந்து வாசிங்க. எல்லாரும் சேர்ந்தே வாசிங்க. எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக என்னது? நாகும். சாரி, நாகும். இது என்னது? ஆபகுக்கா? இது என்ன புத்தகம்? நாகும் 2:2 வாசிங்க. வெறுமையாக்குகிறவர்கள்
நல்லா கவனிங்க. கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திருப்பி வர பண்ணுவது போல இஸ்ரவேலின் மகிமையையும் கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆமா, நான் சொல்றேன், கர்த்தர் கட்டளையிடும் போது மகிமை திரும்ப வரும். ஹல்லேலூயா. நம்மை விட்டு போன மகிமை திரும்ப வரும். நம்மை விட்டு போன ஆசீர்வாதம் கர்த்தர் கட்டளையிடும் போது என்ன செய்யும்? திரும்ப வரும். பாருங்க, எசேக்கியாவுக்கு என்ன சொல்லிட்டு போனான் தெரியுமா? உங்களுடைய வீட்டின் காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் மரித்து போவீர் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நல்ல குட் நியூஸ் சொல்றான் பாருங்க. ஆனா அவன் முத்தத்துல தான் போறான். மறுபடி கர்த்தருடைய வார்த்தை கட்டளை அவனுக்கு வருகிறது. என்ன கட்டளை வருது? நீ போய் என் தாசனிடத்தில் சொல்லு, உன் ஆயுசு நாட்களோட 15 வருஷத்தை என்ன செய்வேன்? கூட்டுவேன். பாருங்க, மாற்று அங்க வருகிறது. கர்த்தர் கட்டளையிடும் போது போன மகிமை என்ன செய்யுது? திரும்ப வருகிறது. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, போன பலன் திரும்ப வரும், போன ஆரோக்கியம் திரும்ப வரும், போன ஆசீர்வாதம் திரும்ப வரும். ஆமென். கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணுனது போல இஸ்ரவேல் மகிமை என்ன பண்ணுவாரு? திரும்பி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் ஆசரிப்பு கூடாரத்தில் உடன்படிக்கை பெட்டி என்கிற ஒரு தேவ பிரசன்னம் நிறைந்த ஒரு பெட்டி அங்கே இருந்தது. அதை வச்சு தான் மோசேயும் சரி யோசுவாவும் சரி தங்களுடைய லீடர்ஷிப்பை கரெக்டாக செஞ்சு முடித்தாங்க. ஆனால் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஏலியின் காலம் வந்தது. ஏலியின் காலத்தில் சீலோவிலே ஒரு சின்ன தேவாலயம் இருந்தது. அங்கே உடன்படிக்கை பெட்டி இருந்தது. ஆனால் என்னாச்சுன்னா, பெலிஸ்தர் வந்து ஏலியின் அந்த சீலோவில் இருந்த உடன்படிக்கை பெட்டி என்ன செஞ்சிருவாங்க? அவங்க எடுத்துட்டு போயிடுவாங்க. உடன்படிக்கை பெட்டியில் என்ன இருக்கு தெரியுமா? கர்த்தருடைய மகிமை இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் மோசே அதை செஞ்சு ஆசரிப்பு கூடாரத்தில் வச்சிருந்தான். யோசுவாவின் காலத்தில் ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தூக்கிக்கிட்டு தான் அவங்க நடந்தே போனாங்க. உடன்படிக்கை பெட்டியை தூக்கின ஆசாரியருடைய கால்கள் யோர்தானில் பட்ட போது, அதை அவங்க தூக்கிக்கிட்டு எரிகோவை சுற்றின போது எரிகோ என்ன செய்தது? விழுந்தது. இப்படிப்பட்ட மகிமை நிறைந்த அந்த உடன்படிக்கை பெட்டி இப்பொழுது யார் கையில் போயிடுச்சு? பெலிஸ்தர் கையில் போயிடுச்சு. எங்கே போயிடுச்சு? பெலிஸ்தர் கையில். நீங்கள் எடுத்துக்கங்க, 1 சாமுவேல் 5வது அதிகாரம். 1 சாமுவேல் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது பாருங்க, வாசிங்க. கொண்டு போனார். கவனிங்க, தேவனுடைய பெட்டியில் என்ன இருக்குன்னு சொன்னேன். ஆனால் இப்போ யார் கையில் போயிடுச்சு? அந்த தேவனுடைய பெட்டி பெலிஸ்தர் கையில் போயிடுச்சு. சில நேரம் நமக்குள்ள இருக்கிற மகிமையை சாத்தான் திருடுறதுக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? விட்டுறக்கூடாது. ஏன்னா அவர்கள் அதை சரியா தேடலை. அவர்கள் தேவனுடைய பெட்டிக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்கல. நம்முடைய வாழ்க்கையில் ஜெபத்துக்குரிய மரியாதையை கொடுக்கணும், வேத வாசிப்புக்குரிய மரியாதையை கொடுக்கணும், சாட்சி வாழ்க்கைக்குரிய மரியாதையை கொடுக்கணும். இதெல்லாம் கொடுக்காம இருந்தா பெட்டி மகிமை என்ன செஞ்சிடும்? பிடிபட்டு போயிடும். இப்ப பாருங்க, அவர்கள் அதை என்ன செய்தார்கள்? அந்த பெட்டியை கொண்டு போய் பிடித்து அதை தாகோனின் கோவில்ல கொண்டு வந்து வைத்தார்கள். எங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க? கர்த்தருடைய பெட்டியை ஆமா கொண்டு வந்து வைத்தார்கள். அடுத்து என்ன நடந்துச்சு? காலமே எழும்பி வந்தபோது தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்னாடி தரையிலே முகங்குப்புற விழுந்து கிடந்துச்சு. ஓ ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய பெட்டியில என்ன இருக்கிறது? மகிமை இருக்கிறது. அதை கொண்டு விக்கிரக கோயிலில் கொண்டு வச்சா அது காலையில் பார்த்தா எப்படி கிடக்கு? சொல்லுங்க, வாய் இருக்குல்ல, கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க.
அப்பதான் சாத்தான் அதை கேட்டு வெக்கப்படட்டும். எல்லாரும் எப்படி விழுந்தான்? நல்லா சொல்லுங்க. முகம் குப்புற விழுந்த. மறுபடியும் அதை என்ன செய்தார்கள்? அந்த தாகோன் சிலையை எடுத்து திரும்ப கொஞ்சம் போல்டா போடுப்பா, கொஞ்சம் போல்டா போடுங்கப்பா. திரும்பவும் நிறுத்தினார்கள். எப்படி நிறுத்தினாங்க? மறுபடியும் நிறுத்தினாங்க. மறுநாள் காலையில் வந்து பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? இதோ தாகோன் கர்த்தர். நல்லா கவனிங்க. எதுக்கு முன்னால? நல்லா சொல்லுங்க. எதுக்கு முன்னால? கர்த்தருடைய பெட்டியில என்ன இருக்கிறது? அந்த மகிமைக்கு முன்னால தாகோன் மறுபடியும் என்ன செய்து கிடந்துச்சு? முகம் குப்புற விழுந்து கிடந்ததும் இல்லாமல் எல்லாம் பீஸ் பீஸா போயிடுச்சு. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்த பார்க்கணும். இது தாகோனுக்கு நடந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த கர்த்தருடைய பெட்டி அவங்க பிடிச்சிட்டு போனதுனால அந்த ஊர் ஃபுல்லா என்ன நடந்துச்சு? மூல வியாதியினால கர்த்தர் என்ன செய்தார்? அவங்கள பாதித்தார். அவங்க ஒரே கூக்குரல் போடுறாங்க. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பெட்டி எதிரியின் கையில பிடிபட்ட போது அங்கே எதிரியினுடைய தேவனுக்கு அங்கே நியாய தீர்ப்பு உண்டாயிற்று. எதிரிகளுக்கு என்ன உண்டாகிறது பாருங்க? அங்கே அழுகையும் கூக்குரலும் உண்டாக்குறது. ஒரே கத்து, ஊரெல்லாம் கத்து. 11வது வசனத்தை வாசிங்க. அவங்க என்ன செஞ்சாங்க பாருங்க. அவர்கள் பெலிஸ்தரின் அதிபதிகளை எல்லாம் கூடி வரும்படி அழைத்து இஸ்ரவேலின் தேவனாகிய அவருடைய பெட்டியை அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்ப வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பெட்டி மறுபடி எங்க வரணும்? அதன் ஸ்தானத்திற்கு வர வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமையை கர்த்தர் திரும்பி வர பண்ணுவார். அல்லேலூயா. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கர்த்தருடைய பெட்டியை பிடிச்சிட்டோன்னா இஸ்ரவேலர்கள் எல்லாரும் தோற்று போயிடுவாங்க. எந்த யுத்தத்திலும் என்ன ஆயிடுவாங்க? தோற்று போயிடுவாங்கன்னு நினச்சி கர்த்தருடைய பெட்டியை எடுத்து கொண்டு போனாங்க. ஆனால் கர்த்தருடைய பெட்டியை எடுத்து கொண்டு போனதிலிருந்து அவர்களுக்கு கூக்குரலும் வேதனையும் உண்டாயிற்று. பாருங்க, அதை இன்னொரு ஊர் வழியாக சுற்றி கொண்டு வரலான்னு பிளான் பண்ணா, அந்த ஊருக்குள்ள அந்த கர்த்தருடைய போன உடனே என்ன நடந்துச்சு? அங்கேயும் வியாதி. உடனே அங்கே என்ன வருது? கூக்குரல் உண்டாகிறது. உடனே எல்லாரும் பிளான் பண்ணாங்க, கர்த்தருடைய பெட்டியை என்ன செஞ்சிடணும்? அதன் ஸ்தானத்திற்கு திரும்ப அனுப்ப வேண்டும். அல்லேலூயா. நான் சொல்றேன், தேவனுடைய மகிமையை யாரும் திருடவே முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுக்கு போகிற மகிமையை யாரும் திருட முடியாது. அது அந்த ஸ்தானத்தில் வர வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் நமக்கு அவருடைய மகிமையை திரும்பி வர பண்ணுவார். அவருடைய மகிமையை ஒருவேளை நாம் இழந்து போன நிலைமையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் மகிமையை கட்டளையிடுகிறது மட்டுமல்ல, மகிமையை என்ன பண்ணுவார்? திரும்பி வர பண்ணுவார். யாக்கோபு திரும்பி வந்து சுகமாயிருப்பான். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய மகிமை நம்ம பக்கமாக என்ன செய்யணும்? திரும்பி வர வேண்டும். அல்லேலூயா. ஏன்னா அது வேற எங்க இருந்தாலும் என்ன இருக்குது? பிரச்சனை இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மகிமை நம்மை தேடி வர வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை நம்ம அதை இழந்திருந்தோம்னா நமக்கே தெரியும், தேவ பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மளே கண்டுபிடிச்சிடலாம். தேவ பிரசன்னம் உங்கள்கிட்ட இருக்கான்னு கண்டுபிடிச்சிடலாம். தேவ பிரசன்னம் இருந்துச்சுன்னா ஜெபிக்கணுங்கிற ஒரு ஏவுதல் உண்டாகும், ஆண்டவரை தேடணுங்கிற ஏவுதல் உண்டாகும், துதிக்கணுங்கிற எண்ணம் உண்டாகும். ஆனால் இதெல்லாம் இல்லைன்னா கர்த்தருடைய பெட்டி ஆகிய தேவ பிரசன்னம் என்ன ஆயிடுச்சு?
போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் அந்த பெட்டி எங்கேயோ போயிடுச்சு. ஆனால் இப்போ ஒயிட்டு எல்லாம் நல்லா தான் இருக்கு. எல்லாம் எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்கு. ஆனால் தேவ பிரசன்னத்தை உணரல. தேவன் பேசுகிறத கேட்கணும். அப்படி இல்லைன்னா நம்மளை தாழ்த்தி ஜெபிக்க ஆரம்பிச்சிடணும். சில நேரம் சில காரணங்களினாலே தேவ மகிமை நம்மளை விட்டு என்ன செஞ்சிருக்கலாம்? கடந்து போயிருக்கலாம். இப்பொழுதும் எந்திரிப்பேன்கிற மாதிரி யார் அப்படி சொன்னது? இப்பொழுதும் அப்படியே போவேன் பாருங்க சிம்சோன். ஆனால் கர்த்தருடைய மகிமை அவனை விட்டு என்ன செய்திருந்தது? விலகி இருந்தது. விலகி இருந்தது. அவனுடைய நசரேய விரதம் என்ன செய்யப்பட்டது? அங்கே முறிக்கப்பட்டது. அதனால கர்த்தருடைய மகிமை என்ன செஞ்சிருச்சு? வெளியே போயிடுச்சு. ஆனால் அதை அவன் உணரலை. அவள் சொல்றா, தெலீலாள் சொல்றா, சிம்சோன், பெலிஸ்தர் உன்மேல் வருகிறார்கள். இப்படி பலமுறை நடந்துச்சு. ஆனால் வர்ற போதெல்லாம் ஜெயிச்சான். ஆனால் ரூமுக்குள்ளே பூட்டி வச்சாங்க. அப்படியே கதவை என்ன செஞ்சுட்டு வந்து போயிட்டான்? கதவை நிலையோட பேத்துட்டு போயிட்டான். அவனை நிறைய கயிறை போட்டு கட்டி வச்சிருந்தாங்க. அவன் அப்படி லேசா ஒரு தம் கட்டவுடனே நெருப்பு பட்ட நூல் போல கயிறெல்லாம் என்ன செஞ்சிருச்சு? அப்படியே விட்டுருச்சு, அருந்து விழுந்தது. ஆனா அவன் இப்பவும் அப்படிதான் நினைச்சான். இப்பொழுது நான் பெலிஸ்தர் இடத்தில் போவேன்னு சொன்னான். அவன் என்னென்னமோ பண்ணி பார்க்கறான், ஒன்றும் முடியலை. பெலிஸ்தர் அவனை பிடித்து விட்டார்கள். அருமையானவர்களே, கர்த்தருடைய பிரசன்ஸ் நம்ம விட்டு விலகினதை உணர்ந்தா நம்ம தாழ்த்தி தேவ சமூகத்திலே சில மணி நேரங்கள் இருந்து ஜெபித்து கர்த்தருடைய பிரசன்னத்தை ரினிவல் பண்ண வேண்டும். அதை சத்துரு பிடிக்க விடக்கூடாது. அதை சத்துரு நம்ம கிட்ட இருந்து பிடிக்கிறதுக்கு தான் அவன் போராடுவான். தேவ பிரசன்னத்தை நம்ம இழந்துட்டோம்னா வறண்டு போயிடுவோம், கரண்டு போயிடுவோம். அப்ப தேவ பிரசன்னத்தை நம்ம இழந்து போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. ஒருவேளை இழந்து போனாலும் அந்த மகிமையை திரும்ப வருவதற்கு நம்மை அறிக்கை செய்து அர்ப்பணிக்க வேண்டும். ஹல்லேலூயா. சும்மா ஸ்தோத்திரம் போடலாம், அல்லேலூயா போடலாம், பைபிளை தூக்கிட்டு நீட்டாக ஒயிட்டு போயிட்டு சர்ச்சுக்கு வந்துடலாம். அது ஒன்றுமே யாருக்கும் தெரியாது. ஆனால் கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரசன்னம் நமக்குள்ள இருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். கர்த்தர் உன்னை ஜெபிக்க ஏவறாரா? தேவ பிரசன்னத்துக்கு நேரம் உங்களை கொண்டு போக உங்களை நடத்துறாரா? அப்படின்னா கர்த்தர் உங்களோட இருக்கிறாருன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. எல்லாத்துக்கும் நேரம் இருக்கும். அது சொன்னால் நம்மளை குறையும் சொல்லிக்கிடுவாங்க. அதுவும் பெரிய பாடாக இருக்கு. அருமையானவர்களே, தேவ பிரசன்னம் நம்ம மேலே இருந்துச்சுன்னா எங்கடா ஒரு இடம் கிடைக்கும். நீ பாருங்க, யோசேப்பு தன் சகோதரர்களை பார்த்த உடனே எதுக்கு இடம் தேடினான்? அழுகிறதற்கு. அவனுடைய உள்ளத்தில் அந்த அன்பு என்ன செய்தது? பொங்கினது. உடனே எங்கடா இடம் கிடைக்கும்? எதுக்கு? அழுறதுக்கு. அவன் ரூமை பூட்டிக்கிட்டு அழுது முடிச்சுட்டு வெளியே வர்றான். ஏன்னா அவன் உள்ளத்தில் இருந்த ஒரு உணர்வு எதை உண்டாக்குகிறது? அந்த அந்த அன்பை உண்டாக்குகிறது. அதே போலதான் கர்த்தர் நம்ம கூட இருந்தார்னா நமக்கு என்ன உணர்வு உண்டாகும்? அதில் ஒரு அடையாளம் என்னன்னா, நான் அவரோடு இருக்கணும், உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் ரணுமே நான் ஐயா. பாருங்க, வறண்டு போய் இருக்கும். ஆனா திடீர்னு ஒரு நீரூற்று மாதிரி தேவ பிரசன்னம் வரும். உடனே நமக்குள்ள உள்ளம் என்ன சொல்லும்னா, நீ போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணு, அல்லேலூயா, கொஞ்ச நேரம் அவர் சமூகத்தில் இரு, அல்லது பாடலை பாடு, அல்லது பைபிள் எடுத்து படி. இதுதாங்க கர்த்தர் நடத்துறது. வேற எதுவுமே இருக்காது. நீங்க சாப்பிட்றதும் தூங்குறதும் டிராவல் பண்றதும் அது நம்ம மைண்டில் வர்றது. அது எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனால் மகிமை இருக்குமானால் அந்த மகிமை என்கிற உணர்வு நம்மை அவரோடு சேர்க்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை என்ன செய்யும்? நம்மை அவரோடு சேர்க்கும். பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வாரு? நீ ஜெபம் பண்ணாத, தூங்கு, நீ தூங்கு மகனே, நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லுவாரு.
சாத்தான் சொல்லுவான் நீ தூங்குமா, நல்ல தூக்கத்தை கொடுப்பான். ஆனால் தேவன் என்ன பண்ணுவார், அவரோடு அந்த மகிமை, இந்த மகிமையோட சேர்றதுக்கு நம்மளை நடத்துவார். அப்பதான் அதுதான் திரும்பி வர பண்ணுதல். கர்த்தர் அவருடைய மகிமை என்ன பண்ணுவார், திரும்பி, நான் சொல்றாரு, யாக்கோபின் மகிமையை திரும்பி வர பண்ணினது போல இஸ்ரவேலின் மகிமையையும் திரும்பி. ஆமென். சில நேரம் நம்ம திரும்பி போய்கிட்டு இருப்போம், மற்ற எல்லாம் செய்வோம், அவரோட இருக்கிற நேரம் நமக்கு இருக்கவே இருக்காது. யோசிச்சு பாருங்க, எல்லா வேலையும் நல்லா நடக்கும். ஆண்டு விழா நடக்கும், அப்புறம் வருஷ விழா, எல்லா மாத விழா எல்லாம் நடக்கும், எல்லா விழாவும் நடக்கும், ஜாலியாக இருக்கலாம், எல்லாம் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் அவரோடு இருக்கீங்களா? அவரோடு இருக்கீங்களா? வேலை செய்வோம், அது செய்வோம், இது செய்வோம், எல்லாம் நடக்குங்க. ஆனால் மகிமை இருக்கான்னு பார்க்கணும். மகிமை போயிடுச்சு. நீங்கள் எங்கே வேணாலும் போங்க, எங்கே வேணாலும் சுற்றுங்க, எங்கே வேணாலும் போங்க, எங்கே வேணாலும் சுற்றுங்க. ஆனால் தேவ பிரசன்ஸு, அந்த மகிமை உங்களுக்குள்ள அந்த உணர்வு இருக்கான்னு பார்க்கணும். அந்த நல்லா கவனிங்க, தேவனுடைய ஆவி நம்மை தேவனுக்கு நேராய் நடத்தும். அல்லேலூயா. மனுஷிக ஆவி இந்த உலகத்துக்கு நேராய் நடத்தும். இன்னைக்கு நம்ம தேவனுடைய ஆவிக்கு பதிலாக அநேக நேரம் த ஹியூமன் ஸ்பிரிட்ல இருக்கிறோம். we are being ஹியூமன் ஸ்பிரிட். அது பொறிக்க, திங்க, கறி வாங்க, அது தப்பு கிடையாது. புசிக்கவும் குடிக்கவும் எழுந்தார்கள் சொல்றாரா? பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தாங்க? புசிக்கவும் குடிக்கவும், அந்த விக்கிரகத்துக்கு முன்னாடி ஆடவும் எழுந்தார்கள். இப்ப புதிய ஏற்பாட்டில் சொல்றாரு, உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும், எப்ப பார்த்தாலும் சாப்பிடணும், எப்ப பார்த்தாலும் அதை வச்சு திங்கணும், பிரியாணி திங்கணும், இதை திங்கணும், சம்படி திங்கிங், ஆல்வேஸ் ஈட்டிங் ஈட்டிங் ஈட்டிங். அதை ஆர்டர் போடணும், இதை ஆர்டர் போடணும், அதுக்கு டைம் இருக்கு, இதுக்கு டைம் இருக்கு. இது இந்த மனுஷி ஆவி இதை தான் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? ஆண்டவரே சொல்றார், உங்கள் இருதயம் பெருந்திண்டியினாலும் லௌகிக கவலையினாலும் என்ன செய்யக்கூடாது? பாரம் அடையாதபடிக்கு. பாரம் இன்னைக்கு நிறைய பேருக்கு, ஐயோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை போய் கறி வாங்காம போயிட்டோமே, என்னென்ன பாரம் இருக்கு பாருங்க. அவனுக்கு ஆத்மா பாரம்ல, நமக்கு என்ன பாரம் இருக்கு? குழம்பு பாரம், கறி பாரம், இறைச்சி பாரம். இறைச்சி சட்டியில் உட்கார்ந்து ரொம்ப நாள் ஆகிட்டு. இவனுங்களாம் என்ன பண்ணுவானு தெரியுமா? அந்த இஸ்ரேல் பயிலுக மொத்தமாக போட்டு அவிச்சு 10-50 பேர் 100 பேர் கூடி நின்றுக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால தான் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து ரொம்ப நாளாயிட்டு. இவன் எண்ணமெல்லாம் பாலும் தேனும் ஓடுற இடத்துக்கு கூட்டு போகிறாரு. எந்த இடத்துக்கு கூட்டு போகிறாரு? ஆனால் இவன் இந்த கவிச்சையிலே இருக்கிறான். இறைச்சி மீன், இறைச்சி இல்லாமல் சிலருக்கு சிலர் சொல்லுவாங்க, ஞாயிற்றுக்கிழமை இறைச்சி இல்லாமல் அவங்களால முடியவே முடியாதான், அல்லது ஏதாவது ஒரு நான்வெஜ் இருக்கணுமா? ஆண்டவருக்கு மகிமை சொல்கிறேன், நான் இதில் ஒன்றுக்குமே அடிமைப்பட்டவன் கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், நம்ம சாப்பிடணும், ஆனால் எதுக்குமே என்ன செய்யக்கூடாது. ஏங்க இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வச்சுக்கலாம். ஒரு குடும்பத்தில் அப்படி சண்டையே வந்துருச்சான். ஞாயிற்றுக்கிழமை நீ இறைச்சி எடுத்துகிட்டு வரல, நீ கணவன் மனைவி சண்டை போட்டு அப்புறம் சர்ச்சைக்கே வராமல் போயிட்டாங்களாம். கர்த்தரை விட்டே பின்வாங்கி போக வச்சது என்னது? இறைச்சி. அருமையில்லை, இதெல்லாம் மனுஷிக ஆவியில இதெல்லாம் நம்ம பண்ணலாம். ஆனால் தேவனுடைய ஆவி அது வேற, இது வேற. அது என்ன செய்யும்னா, கொஞ்சம் ஜெபிய அப்படிங்க, ஒரு 4-5 பாட்டு ஆண்டவருக்கு மகிமையாக பாடு. சிலர் பாட்டு பாடுங்களே பிடிக்காது. பாட சொல்லி ஏவுவார், துதிக்க சொல்லி ஏவுவார், ஆராதிக்க சொல்லி ஏவுவார், இன்னைக்கு ஒரு அதிகாரத்தை எடுத்து படிக்க சொல்லி ஏவுவார். இதுதான் தேவனுடைய ஆவி. இன்னைக்கு அந்த மகிமை, இதுதான் மகிமை. நம்ம சாப்பிடல, சாப்பாடு இல்லை மகிமை, அது லட்சை. அது என்னது? மகிமைக்கு ஆப்போசிட் என்னது? லட்சை. லட்சையை உண்டாக்குறவனோ, லட்சையை உண்டாக்குறவர்கள் அல்ல, நம்ம மகிமையை உண்டாக்குறவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்ப கர்த்தர் என்ன பண்றாரு? இந்த மகிமை என்ன பண்ணுவாரா? திரும்ப
வர பண்ணுவார். ஹல்லேலூயா, ஆமென். ஒரு நாள் யாக்கோபு மகிமையை இழந்தான். ஆனால் அந்த மகிமையை கர்த்தர் அவனுக்கு திரும்பி வர பண்ணினார். மறுபடி சொல்ல, இஸ்ரவேல் மகிமை இழந்தார்கள், மகிமை என்ன செய்தார் கர்த்தர். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம மகிமை இழந்த நேரங்கள் இருக்கலாம், பல நாட்கள் இருக்கலாம், பல நாளாக மகிமை இழந்து போயிருக்கலாம். வெளியே யாருக்கும் தெரியாது, அது தேவனுக்கும் நமக்குள்ள உறவுல தான் தெரியும். ஜெபம் பண்ணும்போது பிரசன்னமே இருக்காது. சில நேரம் பாருங்க, நீங்க எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் பிரசன்னமே இருக்காது. ஏன்னா நம்ம எங்கேயோ மகிமை என்ன செஞ்சிருக்கோம், இழந்திருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட கேட்டா போதும், அந்த மகிமை என்ன செய்வாரு, திரும்பி வர பண்ணுவார். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னத்தை விட்டு போனவன் தான் பண்ணி மேய்க்கிற இடத்துல போய் படுத்து கிடக்கிறான். அது எவ்வளவு மோசமான இடம். பண்ணி திங்கிற தவிட்டினாலே வயிற்றை நிரப்ப, மகிமை டோட்டலா லாஸ், டோட்டல் மகிமை லாஸ். இங்க என்ன ஹை குவாலிட்டி ஃபுட்டு சாப்பிட்டவன் இப்போ எதை போய் சாப்பிட கேட்டுக்கிட்டு இருக்கிறான். பண்ணி தவிட்ட. ஏன்னா அங்கே மகிமையை இழந்துட்டான். மகிமையை இழக்கும் போது மற்ற காரியங்கள் கூட நமக்கு இல்லாமல் போயிடும். இன்னைக்கு சிலருக்கு கர்த்தருடைய காரியத்தை விட இந்த உலக காரியம், ஆராதனையை விட கிரிக்கெட்டு போவேன் நான். கொஞ்சம் கொஞ்சமாக மகிமை இழக்கும் போது இன்ச்சு பை இன்ச்சா கர்த்தர் கைவிட்டுருவார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மகிமையை நம்ம இழக்க உணர்த்திக்கிட்டே இருப்பார். உணர்வு தான் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஒரு பெரிய ஆசீர்வாதம். யாரையும் அவர் அடிக்க மாட்டார், யாரையும் அவர் என்ன செய்ய மாட்டார், சொல்லுங்க, அடிக்க மாட்டார், மிதிக்க மாட்டார், தள்ள மாட்டார். ஆண்டவர் என்ன தள்ளி விட்டார் பிரதர், ஆண்டவர் என்ன அடித்து இடுப்பு ஒடிச்சிட்டார் பிரதர். நோ, அவர் யாரையும் செய்கிறதில்ல. அவர் என்ன செய்வார், உணர்த்துவார். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, என்னுடைய ஆவி மனிதனோடு என்றென்றைக்கு என்ன செய்யாது, ஆமாம், போராடிக்கிட்டே இருக்காது. உணர்த்துறது தான் அவருடைய வேலை. உணர்வை மீறி நம்ம தூரம் போக போக இக்கபோத்தாயிரும், மகிமை என்ன செஞ்சிடும், எடுபட்டு போயிடும். அதுக்கு பிறகு அதுக்குரிய கிரயம் செலுத்தினா தான் மகிமையை பெற முடியும். ஆமென் சொல்லுங்க. நிறைய பேருக்கு அது தெரியல. ஏன்னா நான் ஜெபிக்கலைனாலும் ஆண்டவர் என் கூட தானே இருக்காரு, நான் பைபிள் படிக்கலை என் கூட தானே இருக்காரு, நான் ஜெபமாக பண்ணுறேன் மணிக்கணக்கா. நீங்கள் தான் ஏன் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க. யூஆர் வேஸ்ட் ஆஃப் டைம். என்ன பண்ணுறீங்க, 12 மணி நேரங்கிறீங்க, 10 மணி நேரங்கிறீங்க. நாங்கள் ஜெபிக்காமல் நல்லா இல்லையான்னு சொல்லுவாங்க. அதுவும் நல்லா தான் இருக்குது, ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆயிரும். ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது அந்த மகிமை என்ன செய்ய பண்ணுவார். இவனுங்க தீர்மானம் பண்ணுறானுங்க பாருங்க, என்ன பண்ணணும், இப்போ அந்த ஸ்தானத்துக்கு அதை என்ன செஞ்சிடணும், அனுப்பிடணும். இல்லைன்னா செத்தண்டா, இல்லைன்னா என்ன செஞ்சோம், செத்த. எல்லாவனுக்கும் மூலவியாதியை அனுப்பிட்டாராம். ஓ ஓ பட்டணமே என்ன ஆகுது. இப்போ என்ன பண்ணு, அதை திரும்ப என்ன செஞ்சிரு, அனுப்பிரு. அந்த ஸ்தானத்திற்கு வர வேண்டும். ஹல்லேலூயா. நான் சொல்ல, தேவனுடைய பிள்ளைங்கிறதுக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வந்ததுக்கு ஒரு ஸ்தானம் இருக்குது. ஹல்லேலூயா. நான் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு ஒருத்தர் சொன்னார், நீங்கள் என்ன மினிஸ்டர் எம்எல்ஏ மாதிரி நிற்கிறீங்கன்னு. அன்றைக்கி வந்த போதகர்கள், நான் எம்எல்ஏவாக இருக்கணும், எம்பி இருக்கணும், அது இப்போ இங்கே முக்கியம் அல்ல, நான் இருக்கிறேன், அதான் முக்கியம். ஹல்லேலூயா, ஆமென். அதெல்லாம் நல்லா தான் இருக்கும், அருமையில்லை. அதில் எல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஆமென். நம்முடைய மகிமையை காட்டுகிற அளவு நம்ம பண்ணுற ட்ரெஸ் அல்ல, நம்ம அவரோடு செலவழிக்கிற நேரம். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் சிதையா. உம்மோடு செலவிடும் வீணாக போகாதையா, பலவானாய் மாற்றுதையா. ஹல்லேலூயா. அந்த பிரசன்ஸை உணர்றதுக்கு நம்ம மீன் தண்ணியில் இல்லைன்னா என்ன ஆகும், ஒரு மீனை தண்ணியை விட்டு எடுத்து போட்டால் என்ன ஆகும், துடிக்கும். அந்த மாதிரி இருக்கணும். நம்ம துடிக்கிறீங்களா, நடிக்கிறீங்களா?
பிரசன்ஸில் இருக்கிற மாதிரி நடிக்கக்கூடாது. ஐயோ தேவ பிரசன்னத்தை இழந்துட்டேனேன்னு நம்ம என்ன செய்யணும்? துடிக்கணும். இன்றைக்கி நிறைய பேருக்கு ஆராதனையை அசட்டை பண்ணுறது ரொம்ப தாராளமாக இருக்கலாம். அதுக்காக எல்லா நாளும் ஆராதிக்க முடியாது, எல்லார் மாதிரியும் எல்லோரும் இருக்க முடியாது. ஆனால் ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கணும். ஐயோ என்ன செஞ்சுட்டேன், நான் தேவ பிரசன்னத்தை இழந்துட்டேன் அப்படின்னு மறுபடியும் நம்ம அதை ஒப்புரவாக்கி கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அதை மட்டும் நம்ம கர்த்தருடைய காரியத்தை அசால்ட்டாக எடுத்துக்கிட்டோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்மளை ரொம்ப தூரமாக்கிறோம். சரி, இதான் இன்னைக்கு ஜெபம் பண்ணாட்டா என்ன, இன்னைக்கு பைபிள் படிக்காட்டா என்ன, இந்த மாதம் திருவிருந்து எடுக்காட்டா என்ன, இந்த மாதிரி ஒரு எண்ணம் வர வர அது நம்மை தேவனை விட்டு என்ன ஆக்கிறோம்? தூரமாக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனாலும் கர்த்தர் இஸ்ரவேலின் மகிமையை என்ன பண்ணுவாராம்? திரும்பி வர பண்ணுவார். நான் சொல்கிறேன், இந்த 5 மாதத்தில் எதையெல்லாம் இழந்து போனோமோ அந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் மறுபடி பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எந்த காரியங்களை நம்ம இழந்துட்டோமோ, எதில் நம்ம குறைவாக இருக்கிறோமோ அவைகளையெல்லாம் நம்ம ரிசீவ் பண்ணணும். ஏன்னா கர்த்தர் சொல்கிறாரு, மகிமையை உங்களுடைய வாழ்க்கையில் திரும்பி வர பண்ணுவேன். ஐயா, ஒரு காலத்தில் நான் அப்படி இருந்தேன்னு கர்த்தருடைய காரியத்தில் மட்டும் சொல்லக்கூடாது. இன்றே ரட்சிய நாள், டுடே இஸ் த டே. கர்த்தருடைய காரியம் மட்டும் இன்றைய ரட்சணிய நாள், இன்று தான் நம்முடைய நாள். இல்லைங்க, நான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்பா எப்படி இருந்தேன், இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இது வேற எதுக்கு ஆகும், கதை எழுதுறதுக்கு ஆகும். ஆனால் கர்த்தருடைய காரியத்திற்கு நீங்கள் அன்னைக்கு எப்படி இருந்தீங்க, போன வருஷம் எப்படி இருந்தீங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்க, அதெல்லாம் கிடையாது. இப்போ எப்படி இருக்கீங்க? ப்ரெசன்ட் டென்ஸ். ஹல்லேலூயா. சிலர் அதிலேயே சுகம் காணுவாங்க பாருங்க. அந்த காலத்தில் நான் எப்படி ஊழியத்துக்கு போவேன் தெரியுமா, அது பண்ணுவோம் தெரியுமா, இது பண்ணுவோம் தெரியுமா, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா. இப்போ அவர் அதெல்லாம் பார்க்கல. இப்போ எப்படி இருக்க? பரலோகம் வந்து பழைய காரியத்தை வச்சு போகாது, கொண்டு போக முடியாது அவரால். கர்த்தருடைய மகிமை இப்போ நமக்கு வாழ்க்கையில் எப்படி இருக்கிறது? ஹல்லேலூயா. அருமையானவர்களே, அவர் திரும்பி வர பண்ணுவதற்கு நம்ம இடம் கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. 3வதாக பாருங்க, மகிமையை கட்டளையிடுவார், மகிமையை திரும்ப வர பண்ணுவார்னு சொன்னேன். 3வதாக மகிமையை வெளியரங்கமாக்குவார். ஹல்லேலூயா. வாசிங்க, ஏசாயா 40:5 வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 5வது வசனம். கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். ஹல்லேலூயா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருடைய மகிமை என்னாகும்? சொல்லுங்க, நல்லா சத்தமா சொல்லுங்க, என்னாகும்? ஆமாம், அருமையானவர்களே, இந்த வெளியரங்கம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இன்னொரு ஆப்போசிட் என்ன இருக்கு? அந்தரங்கம். அந்தரங்கம், வெளியரங்கம். அப்ப தேவனுடைய மகிமை வந்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது அதனுடைய கிரியைகள் அந்தரங்கமா இருக்காது. அல்லேலூயா. என்ன ஆகும்? வெளியரங்கமாய் வந்துடும். அதான் ஆண்டவர் சொன்னாரு, நீ அந்தரங்கத்தில் போய் என்ன பண்ணுவன்? பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. ஜெபம் பண்ணிட்டேன்னா அதுக்குரிய பலன் எப்படி வரும்? அப்ப அந்தரங்கத்திலே ஒரு மனிதன் தேவனை நோக்கி கதரும் போது அவன் வெளியரங்கமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஹல்லேலூயா. நீங்க அந்தரங்கத்தில் அழும்போது வெளியரங்கமாய் உங்களை சிரிக்க வைப்பார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆகவே இப்ப இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய மகிமை என்ன ஆகும்? வெளியரங்கமாகும். அதனால அந்தரங்கத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் அழுது ஜெபிக்கணும். ஆண்டவர் சொன்னார், நீயோ உபவாசிக்கும் போது நீ வந்து மாயக்காரரை போல எப்படி இருக்காத, முகவாடலா இருக்காத. என்ன பண்ணு? தலைக்கு எண்ணெயை பூசி பவுடரை போட்டு எல்லாம் போட்டு நீட்டா மற்றவன் பார்க்குற மாதிரி பரிதாபப்படக்கூடாது. நான் எப்பவுமே அப்படிதான் சொல்லுவேன், நம்மளை பார்த்து யாரும் என்ன செய்யக்கூடாது? பரிதாபப்படக்கூடாது. நம்மளை பார்த்து நல்லா இருக்காங்கன்னு சொல்லணும். ஹல்லேலூயா. இல்லைங்க, நான் இப்படியே இருக்குங்க, ஏதோ இருக்கு, இந்த மாதிரி இருக்கக்கூடாது. பரிதாபத்தை வெளியே காட்டி
மற்றவர்களுக்கு அனுதாபத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் என்ன எப்படி, நான் எப்படி இருக்கேன்? நான் ஆசீர்வாதமாக இருக்கேன். ஹல்லேலூயா. பாருங்க, எலிசா ஒரு வீட்டில் போய் தங்கியிருக்கும் போது அந்த வீட்டில் உள்ள அந்த அம்மாவுக்கு குழந்தை இல்லை. இவன் எலிசா சொல்கிறான், வேலைக்காரனை கூப்பிட்டு, சரி என்ன நீ அந்த அம்மாக்கிட்ட என்ன குறை இருக்குன்னு கேட்பான்பான்னா, அந்த அம்மா சொல்கிறாங்க, ஓ எனக்கு எந்த குறையும் இல்லையே, நான் என் ஜனத்தின் நடுவே எப்படி இருக்கிறேன்? சுகமாக இருக்கிறேன். ஹல்லேலூயா, ஆமென். என் ஜனத்தின் நடுவே நான் எப்படி இருக்கேன்? சுகமாக இருக்கிறேன். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் குறைவு இருந்தாலும் குறைவில்லாதவர்களாய் விசுவாசத்தில் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பலவீனம் இருந்தாலும் கர்த்தரனை பலப்படுத்துறார் என்று பலமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஏன்னா நம்முடைய தேவன் அந்தரங்கத்தை பார்த்து நமக்கு எப்படி பலனை கொடுப்பாரு? வெளியரங்கமாய் பலனை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்போ அந்தரங்கத்தில் அழுது ஜெபிக்கிறவன் வெளியரங்கத்தில் எப்படி இருப்பான்? ஆசீர்வாதமாக இருப்பான். நீ உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும். அது எல்லாருக்கும் தெரியாட்டாலும் பரவாயில்ல. எல்லாரும் பரவாயில்லங்க, அவங்க 40 நாள் உபவாசம் இருந்துட்டாங்களா, இவங்க 30 நாள் உபவாசம் இருந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லாட்டாலும் பரவாயில்ல. சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நீ அந்தரங்கத்தை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தை பார்க்கிற பிதா. எல்லாரும் சொல்லுங்க, பிதா எங்க பார்க்கிறாரு? அந்தரங்கத்தை பார்க்கிறார். ஆசீர்வாதம் எப்படி வரும்? கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக. வாய் திறந்து சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இந்த ஆண்டு விழாவுக்கு நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்த போதே ஒவ்வொருத்தரும் என் வீட்டில் வந்து, ஒருத்தர் 5000 கொடுத்தாங்க, ஒருத்தர் 10,000 கொடுத்தாங்க. ஆனால் யாரையும் இவங்க இவ்வளோ கொடுத்தாங்கன்னு யாருக்கிட்டையும் நான் சொல்ல போகிறது இல்லை. அவங்க கொடுத்தது அந்தரங்கம். 3000 வந்து கொடுத்தாங்க. ஆமென். நான் அப்படி வந்து கொண்டு கொடுங்கன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணேன்னா, நான் எப்படி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணவே இல்லை. ஆனால் விசுவாசிகளுக்கு தெரியும் தேவைகள் அதிகம் உண்டு. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஐ எம் ப்ரேயிங் ஃபார் தம். அதுக்காக அவங்கள வந்து, வாங்கங்க நீங்கள் 10,000 ரூபா கொடுத்துருக்கீங்க, இந்தாங்க உங்களுக்கு ஒரு சால்வை. நீங்கள் 20,000 ரூபா கொடுத்துருக்கீங்க, வாங்க உங்களுக்கு நல்ல ஒரு பொன்னாடை அப்படின்னு செஞ்சோம்னா அந்த பலன் அந்த பொன்னாடையோட போயிடும். அந்த பலன் பாராட்டோட போயிடும். ஆனால் அந்தரங்க, அதான் ஆண்டவர் சொன்னார், உன் கையில் ஒரு கை கொடுக்கறது இன்னொரு கை, அந்த அளவுக்கு சீக்கிரட்டாக இருந்துச்சுன்னா உனக்கு நன்மை வரும் அப்படின்னாரு. ஹல்லேலூயா. நாங்கள் நேற்றைய தினத்தில் எவ்வளோ செலவழிச்சு அப்படியெல்லாம் கணக்கு பார்க்கும்போது எவ்வளோ யார் யார் எவ்வளோ கொடுத்தாங்க, டோட்டல் சர்ச்சில் எடுக்கப்பட்ட காணிக்கை எவ்வளவு அப்படியெல்லாம் பார்க்கும்போது செலவே எவ்வளோ வந்திருக்கு. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நாம் போட்ட பட்ஜெட்டை விட தாண்டி மேலே போய் நிற்குது. அதுக்காக வருத்தம் இல்லை, அதுக்காக மகிழ்ச்சி தான். ஆமென் சொல்லுங்க. ஆனால் அவ்வளவு செலவு வந்த போதும் விசுவாசிகள் அந்த செலவுக்கு ஈக்குவலாக அதிகமாக தான் கொடுத்துருக்குறாங்க. கரங்களை தட்டி கர்த்தரை பயன்படுத்துங்க. அருமையானவர்களே, நம்முடைய தேவன் அந்தரங்கத்தை பார்க்கிறவர். ஆனால் அந்தரங்கத்தை நான் பார்க்கறது யாருக்குங்க தெரியும்? நான் படுற கஷ்டம் யாருக்கு தெரியும்? நான் சொல்கிறேன், நீங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். யாரும் கண்டுக்க மாட்டேங்காங்க. கண்டுக்க வேணாம். உன் கஷ்டத்தை என்ன செய்ய வேணாம், யாரும் கண்டுக்கவே. நான் படுற கஷ்டத்தை யாருமே பார்க்குறாங்க. நான் சிலருக்கு என்னென்னா, இந்த சிறங்க சொரிஞ்சு விடுற மாதிரி கொஞ்சம் சொரிஞ்சு விட்டால் நல்லது. அப்படியா பிரதர், ரொம்ப கஷ்டப்படுறீங்களா? ஐயோ பாவம், நீங்கள் என்ன, நான் யாரு ரொம்ப பாவம்னா உடனே உற்சாகமாக தலையாட்டுறது, கோயில் மாடி ஆடுற மாதிரி. நல்லா இருக்கேன் போயா, உன் அனுதாபத்தை கொண்டு வேற யார்கிட்ட கொண்டு ஒப்பறிவி. சில இந்த ஒப்பறிவிக்கிறதுக்குன்னே ஒரு கூட்டம் இருப்பாங்க பார்த்தீங்களா? யாராவது இறந்துன உடனே எங்கே எதையாவது நினச்சி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பேன். எதையாவது நினச்சி ஒப்பாரி வச்சு அதுக்கு மூக்கை சீந்திக்கிட்டு அதுக்கு ஒரு சம்பளம். அந்த மாதிரி யாரும் நமக்காக என்ன செய்ய வேண்டியதில்லை. நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை. என்ன இந்த ஜனம், ஆண்டவரே திட்டுறாரு. இவன் குழல் ஊதுனாங்களாம், பிப்பி பிப்பின்னு, இவன் உடனே நான் கிட்ட கூத்தாடணுமா? போயா,
நீ குழல் ஊத வேண்டாம், நான் கூத்தாட வேண்டாம். கர்த்தரை நான் ஆசீர்வச்சிருக்கிறேன். ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ரொம்ப கஷ்டப்படுறீங்க பிரதர். ஒரு எனக்கு இந்த 6 அக்கா மேரில் ஒரு அக்கா இருப்பாங்க. அவங்க அடிக்கடி பண்ணி, தம்பி ஊழியம் செஞ்சு ரொம்ப கஷ்டப்படுறப்பா. ஒரு நாள் சொல்லி இந்த வார்த்தையை நிறுத்தணும். நான் உங்கள்கிட்ட இருந்து ஊழியத்துக்கு வந்திருக்கேன், இன்னைக்கு இருந்து ஒரு காசாவது ஊழியம் எங்கள் சொந்தக்காரங்கிட்ட வாங்கியிருப்பேன். கேளுங்க, ஐயோ நான் கஷ்டப்படுறேங்க, எனக்கு ஒரு 100 ரூபா கொடுங்க, ஒரு 200 ரூபா கொடுங்க. நீ இந்த நிமிஷம் வர எங்கள் சொந்தக்காரங்கிட்ட நான் கேட்டதே கிடையாது. ஹல்லேலூயா. எனக்கு ஒரு சொந்தக்காரர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டால் அவர் எப்படின்னு தந்துடுவார். ஒரு நாள் எங்கள் அக்கா அம்மாவுக்கு ஒருத்தி சொன்னா, மாமா நான் உங்களுக்கு தசமாக அனுப்பப்பார், நான் உன் சபைக்கு அனுப்பிட்டேன். நீ எந்த சபைக்கு போறியோ உன் தசமாக எனக்குங்க தேவை கிடையாது. இதுவரை சொல்கிறேன், எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்ககிட்ட இருந்து இதுவரை இந்த ஊழியத்துக்கு நீ அல்லது இந்த சர்ச்சை கட்டணும்னு அல்லது இந்த ஆம்பிளிஃபையர் வாங்கணும்னு அல்லது சாப்பாடு இதுவரை ஒருத்தர்கிட்டையும் 1 பைசா வாங்கினது கிடையாது. ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அருமையான நம்முடைய தேவையை அறிந்த ஒரு தேவன் இருக்கிறார். ஆமாம், அவங்க சொல்லுவாங்க, எப்பா நீ ஊழியம் செஞ்சு கஷ்டப்படுறியாடா, ஊழியம் செஞ்சால் கஷ்டம் அப்படின்னு ஏதோ யாரோ அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க போல். ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் மாறி போச்சுங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கி ஊழியம் செய்கிறவங்களாம் நல்லா சம்பாதிக்கிறாங்க. சொந்தமாக வீடு, காரு, பங்களா எல்லாம் அடித்து கீச்சுறாங்க, அடித்து தூள் பறத்திக்கிட்டு போகிறாங்க. இதை கேட்டு 4 பேர் ஊழியத்துக்கு போனாலும் எதை பற்றி எனக்கும் கவலை கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். வேதத்தை கையில் எடுத்தா காசு பணம் என் பையிலப்பா. இதை சொல்லிட்டு 2 பேர் ஊழியத்துக்கு போயிட்டாங்க. வேதத்தை எடுத்தா காசு பணம் எங்கே வருது? அருமையானவர்களே, அதுக்காக ஊழியம் அண்ணான்னு சொல்லிட்டு இனிமேல் இந்த வார்த்தை என்ன செய்யக்கூடாது. எங்கள் வீட்லேயும் பாஸ்டர் சொல்லிட்டாங்க, இனிமேல் இது என்ன செய்யாதீங்க, தம்பி கஷ்டப்படுறானாடா கஷ்டப்படுறானாடா. நான் 88 ஊழியம் ஆரம்பித்தேன். அப்போவே கஷ்டப்பட்டு யாருக்கும் தெரியாது. அப்போ இப்போ டெலிஃபோனும் கிடையாது, வயர்லெஸ்ஸும் கிடையாது. வயர்லெஸ் இருந்துச்சான்னு தெரியல, ஒன்றும் தெரியாது. நான் ரொம்ப கஷ்டப்படுகிறேன் அப்படின்னு யாருக்கும் கடிதம் எழுதுனதும் கிடையாது. ஹல்லேலூயா. அன்னையிலிருந்து அன்று முதல் இன்று வரை ஆதரித்த தெய்வம் அல்லோ. ஆமென். அதனால் போய் நம்ம அனுதாபத்தை மற்றவங்க பார்க்கணுங்கிறது இல்லை, நம்ம அந்தரங்க ஜெபத்தை மற்றவங்க பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு 4 பேருக்கு தெரிய வேண்டியது இல்லை. நல்லதாமன்னு சொல்லுங்களேன். அதனால ஒரு அனுதாபப்பட்டு யாரும் இந்த சபைக்கு காணிக்க தர வேண்டிய அவசியமும் இல்லை. அல்ல பாஸ் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கொஞ்சம் தசமகம் சேர்த்து கொடுப்பேன், அந்த மாதிரி செய்யக்கூடாது. இல்லை இன்னொரு சிலர் எப்படி ஆகிட்டாங்க தெரியுமா, இப்போ பாஸ் வசதி ஆகிட்டாரு, எதுக்கு காணிக்க தசமகம் கொடுக்கணும், நிறுத்திக்கோ, எனக்கு ஒன்றுமே கிடையாது, அது உன்பாடு. அந்த 30 வெள்ளிக்காசை வச்சு ஆடிக்கிட்டு இருந்தாப்புல வந்து மறுபடி கொண்டு யார்கிட்ட வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறான். வாங்கின இடத்துல கொடு. அவங்க சொல்லுங்க, அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அது உண்பாடுப்பா. பாஸ்டர் கஷ்டப்படுறாருனோ காணிக்க அதிகமாக கொடுக்கறதும், பாஸ்டர் இப்போ நல்லாயிட்டாருன்னு காணிக்க நிறுத்துறதும், அது யாரோ சம்பந்தப்பட்டவங்க ஆசீர்வாத கேடு அது. ஏன்னா நம்ம கொடுக்கிற காணிக்கையும் தசமபாகமும் கர்த்தருடையது, belong to God. Hallelujah. அதை கர்த்தருடையதுன்னு நினைச்சு கொடுத்தீங்கன்னா அந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். பாஸ்டருக்குன்னு நினைச்சு கொடுத்தீங்கன்னா பாஸ்டர் நெவர் பிளஸிங் யூ. உங்களை என்ன செய்ய முடியாது, சும்மா பேருக்கு வேணா ஆசீர்வதிக்கலாம், ஆனால் ஆசீர்வதிக்கிறது யாரு? கர்த்தர். ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். இப்போ பாஸ்டர் ரொம்ப நல்லாயிட்டாருங்க, அதனால இப்போ எதுக்கு நம்ம காணிக்க கொடுக்க? அப்போ நீங்கள் உங்களே குறைச்சிட்டு போறீங்க. அப்படி சிலர் முடிவெடுத்ததெல்லாம் இருக்கிறாங்க, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அதை பற்றி நான் ஒரு நாளும் பிரசங்கம் பண்ணதும் கிடையாது, அவங்ககிட்ட போய் கேட்டதும் கிடையாது, அதை பற்றி என் மைண்டில் எடுத்ததும் கிடையாது. இன்றைய தினம் யார் கொடுக்குறாங்களோ அவர்கள் பாக்கியவான்கள். இவர்கள் அடுத்த மாதம் கொடுப்பார்கள் என்றால் அது நமக்கு தெரியாது. யாருக்கு என்ன சூழ்நிலை வரும்னு, இன்னைக்கு காக்கா வந்துச்சா ஓகே, நாளைக்கு வருமானி தெரியாது. எல்லாம் இங்கே தான் பார்க்கணும் நம்ம. ஹல்லேலூயா. கர்த்தரை தான் பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மகிமையை என்ன செய்வார்? வெளியரங்கமாக்குவார். நான் சொல்ல, ஒருவேளை நீங்கள் சபைக்காக பாடுபட்டு கர்த்தருக்காக கொடுத்து நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் அதை வெளியே சொல்லி அதை கெடுத்துறாதீங்க. கர்த்தர் அதை பார்ப்பார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி நீங்களா போய் குழப்பி விட்டுறாதீங்க. வெயிட் பண்ணுங்க, கர்த்தர் ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். ஆண்டவர் ஒரு நாளும் சும்மா எனக்கு இதை செய்யுங்கன்னு சொல்லவே இல்லை. ஒரு ஏழைக்கு கொடுத்தாலே அவன் என்ன செய்யறானா? கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். அதனால அந்த நினைவோட இருங்க. நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன், கர்த்தருக்கு செய்கிறேன். ஒரு வேலை செஞ்சா கூட அப்படி நினைங்க. யாருக்கு செய்கிறேன்? கர்த்தருக்கு செய்கிறேன். ஏன்னா பைபிளில் போட்டிருக்கு, நீங்கள் எதை செய்தாலும் மனுஷருக்கென்று. மனுஷர்னா பாஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். பாஸ்டருக்குன்னு செஞ்சீங்கன்னா அப்புறம் போய் பாஸ்டர் குறை சொல்லுவீங்க. நான் அவருக்கு இதெல்லாம் செஞ்சேன், அந்த ஆளுக்கு நன்றி இருக்கா ஐயா, நன்றியற்ற ஜென்மம் அப்படின்னு என்ன போய் குறை சொல்லுவீங்க? கர்த்தரை குறை சொல்லுவீங்களா? சொல்லுங்க. யாராவது கர்த்தரை குறை சொல்லுவாங்களாங்க? நீங்கள் அமைதியாக இருக்க பார்த்தா நீங்கள் கர்த்தரையும் குறை சொல்லுவீங்க போட்டுருக்க. சொல்லுங்க, குறை சொல்ல மாட்டேன். அப்போ கர்த்தருடையது கர்த்தருக்கு, ராயனுடையது ராயனுக்கு, கர்த்தருடையது கர்த்தருக்கு. கர்த்தருடையதை கர்த்தருக்கு கொடுங்க. அல்லேலூயா. இல்லைங்க, அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது, அது உங்கள் இஷ்டம். நான் ஜெபம் வைக்கிறது என் இஷ்டம், என் வேலை. நீங்கள் வர்றது வராது உங்கள் இஷ்டம். அதுக்காக நீங்கள் அதில் ஃபீல் பண்ண வேண்டிய அவசியம் எல்லாம் அங்கே கிடையாது. வாரந்தோறும் நடக்கும், டெய்லி ஜெபம் நடக்கும். இல்லைங்க நான் வர முடியலைங்க, ஓகே, டஸ் நாட் மேட்டர். எல்லாரும் எல்லா ஜெபத்துக்கு வரணுங்கிற அவசியமும் கிடையாது. எல்லாரும் எல்லா ஜெபத்துக்கும் வாணி நான் பின்னாடி போய் திரிஞ்சு சொல்லதும் கிடையாது. நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஜெபம் பண்ணிட்டு ஒரு வேலையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஜெபம் பண்ணிட்டு சண்டே கிளாஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஜெபம் பண்ணிட்டு இந்த காரியத்தை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா அதெல்லாம் நம்ம செய்கிறது அந்தரங்கம். கர்த்தருக்கு செய்கிற ஊழியம் என்னது? அந்தரங்கம். யாரும் போய் சர்டிஃபிகேட் கொடுக்கல. நான் யாருக்கா சர்டிஃபிகேட் கொடுக்குறேன்னா, ஓ வெல்டன் வெல்டன் நம்ம நீ சர்டிஃபிகேட்டை கொடுத்த, நீ 21 நாள் உபவாசம் வச்சிங்கன்னா ஃபார் யூ. யாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுக்கல. ஆனால் அந்தரங்கத்தில் செய்கிறதுக்கு கர்த்தர் வெளியரங்கம் பலரை கொடுப்பார். நீங்கள் படுற பிரயாசத்தை அவர் பார்ப்பார், நீங்கள் படுற தியாகத்தை அவர் பார்ப்பார். வெளியரங்கமா என்ன வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும், மற்றவன் அதை பார்க்க வைப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க கண்ணீரை யாரும் பார்க்க கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. உங்க கண்ணீரை அழக்கூடாது. சிலர் பாருங்க சொல்லுது அழுகுறாங்க, அலறக்கூடாது. உங்க அழுறத கர்த்தர் பார்க்கணும். ஆசீர்வாதத்தை உலகம் பார்க்கணும், மனுஷன் பார்க்கணும். அழுறத மனுஷன் பார்த்தா நீ வைங்க, ஆண்டவர் செய் அழாத அப்படின்றாரு. அழுவேன் இழிச்சு. ஆண்டவர் சமூகத்தில் போய் உணர்ந்து அழுறதை யார் பார்க்கணும்? நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே. ஆனா அறுவடைய வேற இப்படி சொல்ல மாட்டேன். நீங்க விதைக்கிறத ஆண்டவர் பார்க்கணும், அறுவடைய மனுஷன் பார்க்கணும். அதனால கர்த்தருக்கு இந்த விதைச்சவங்களுக்கு இந்த 5 மாசத்துல நல்ல அறுவடை வருவதாக, நல்ல அறுவடை வருவதாக. அல்லேலூயா. ஆமென். நீங்க விதைக்கிறது ரகசியமா இருக்கட்டும், விதைக்கிறது யாருக்கும் தெரியாம இருக்கட்டும். ஆனா விளைவை அறுக்கிறது எல்லாருக்கும் தெரியட்டும். கர்த்தருடைய மகிமை என்ன ஆகும்? வெளியரங்கமாகும். பிரசங்கி 12:14 சொல்லுகிறது, நீ செய்கிற அவனவன் செய்கிற நன்மைக்கானாலும் தீமையானாலும் கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? கொண்டு வருவார். நான் சொல்றேன், இதுல ஆப்போசிட்டை விட்டுருங்க, நெகட்டிவ் விட்டுருங்க. அப்ப நீங்க செய்யற நன்மைக்கு கர்த்தர் என்ன பண்ணுவாரு? ஆமா, வெளியே கொண்டு வருவார். நீங்க செய்யற நன்மை மறைஞ்சிருக்காது. எத்தனை பேர் நான் சொல்றதை விசுவாசிக்கிறீங்க? நீங்க கர்த்தருக்காக செய்யற நன்மை என்ன செய்யாது? ஒரு நாளும், ஒருவேளை உங்க சரீர உழைப்பை கொடுக்கலாம், உங்க பணத்தை கொடுக்கலாம், உங்க நேரத்தை கொடுக்கலாம். ஆனா நான் சொல்றேன், கர்த்தருக்காக செஞ்சீங்கன்னா அது ஒரு நாள் எப்படி இருக்காது? மறைஞ்சிருக்காது. ஏன்னா அந்த ரங்கத்தில் இருக்கிறதை கர்த்தர் என்ன செய்வார்?
ஆமென். வெளியரங்கமாய் பலன் வரும். எல்லாரும் சொல்லுங்க, வெளியரங்கமாய் பலன் வரும். அந்தரத்தில் வடித்த கண்ணீருக்கு வெளியரங்கமாய் பலன் வரும். அந்தரங்கத்தில் ஜெபித்த ஜெபத்திற்கு மகிமை எப்படி வரும்? வெளியரங்கமாய் வரும். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோபு 12:5 ஒரு வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நான் முடிக்க போறேன். யோபு 12ஆம் அதிகாரம் 5வது வசனம் என்ன போட்டிருக்கு பாருங்க. என்னது? யோபு 12:5. சரி, அதை விட்டுருங்க. ஏசாயா 45:4 இங்க கோரேசுக்கு சொல்றாரு. ஏசாயா 45:4 வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு தருவேன். சபைக்கு தருவேங்கிறார். அல்லேலூயா. இந்த 5 மாசத்துல சில வெண்கல கதவுகள் உடைய போகிறது. சில இருப்பு தாழ்பாள்கள் முறிக்க போகிறது. அந்தகாரத்தில் இருக்கிற, இருளில் இருக்கிற, மறைந்திருக்கிற நிறைய பொக்கிஷங்கள் உங்களை தேடி வரும். நிறைய பொக்கிஷங்கள் உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், உங்க பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மைகள், உங்க குடும்பத்துக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. வெளியரங்கமாகும். உங்க பிள்ளைகளுக்காய் நீங்க ஜெபிக்கிற ஜெபம், உங்க பிள்ளைகளுக்காக நீங்க படுற பாடு ஒரு நாள் உங்க பிள்ளைக்கு ஆசீர்வாதமா இருக்கும்போது அது வெளியரங்கமாய் வரும். நீங்க வடித்த கண்ணீருக்குரிய பலன் வெளியரங்கமாய் வரும். ஏசாயா 60:2 கர்த்தர் என்ன சொல்றாரு? இருள் பூமியையும் கர்த்தர் உன்மேல் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல். ஆமா, இதுவரை காணப்படாம மறைஞ்சிருக்கலாம், ஆனா காணப்பட கர்த்தர் வைப்பார். காணப்படாம மறைஞ்சிருக்கா? நீங்க பட்ட பிரயாசம், வடித்த கண்ணீர், ஆண்டவருக்காக பட்ட பிரயாசம் எல்லாம் காணப்படாதது போல இருக்கிறதா? ஆனா கர்த்தர் இந்த 5 மாசத்துல உங்களுக்கு அந்த மகிமையெல்லாம் வெளியே கொண்டு வருவார். மகிமை என்னாகும்? வெளியரங்கமாகும். மாம்சமான யாவும். ஆமா, ரோமர் 8:18 ஆமென். இக்காலத்து பாடுகள் எல்லாம் இனி வெளிப்பட போகும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. அப்ப நம்ம பட்ட பாடுகள் என்ன இருக்குது? பலன் இருக்குது, மகிமை இருக்கா இல்லையா? ஆமென். ரோமர் 8:18 என்ன வாசித்தோம்? பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளை பாடுகளை கண்டு கலங்காதீங்க, பிரயாசத்தை கண்டு சோர்ந்து போகாதீங்க. ஆமென். நான் மட்டும் சபையில் பிரயாசப்படுறேன்னு சோர்ந்து போகாதீங்க. அதுக்கெல்லாம் என்ன இருக்கு? பலன் இருக்கிறது. மகிமை வெளியரங்கமாகும். அல்லேலூயா. அருமையானவர்களே, இந்த மகிமையை நாம் பெற்று அனுபவிக்கிறதுக்கு நமக்குள்ள ஒரு வாஞ்சையும் ஒரு தாகமும் வேண்டும். அல்லேலூயா. இதை தான் சங்கீதக்காரர் சொல்கிறான். அதை சொல்லி நான் முடிக்கிறேன். சங்கீதம் 27:4 வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 27:4 கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். அல்லேலூயா. இப்போ கர்த்தரிடத்தில் ஒன்றை கேட்டேன், அதையே நாடுவேன். எதுக்காக என்ன நாடுவேங்கிறான்? அவருடைய மகிமையை நான் என்ன செய்யணும்? ஐ வாண்ட் டு see his glory. அதுதான் நம்ம ஏக்கமாக இருக்கணும், அதுதான் நம்ம வாஞ்சையாக இருக்கணும், அதுதான் நம்முடைய தாகமாக இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். சம்பாத்தியம் பண்ணுங்க வேணாங்களே, ஆனாலும் இதன் மத்தியில் நான் கொஞ்சம் கர்த்தருடைய மகிமை என்ன செய்யணும்? பார்க்கணும். தேவ பிரசன்னத்தை என்ன செய்யணும்? நான்
உணரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும். வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் சரி, படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி, நமக்குள்ளே ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கணும். நான் ஆண்டவருக்காக எதையாவது செய்யணுமே, நான் அவருடைய மகிமை என்ன செய்யணும், பார்க்கணும். அவருடைய ஆலயத்தில் தங்கி என்ன செய்யணும், நான் ஆராய்ச்சி செய்யணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே வந்துக்கிட்டு இருந்தாலே போதும், கர்த்தர் உங்களை மகிமைக்குள்ளே நடத்திடுவார். எத்தனை பேர் நான் சொல்றதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. மகிமையை கட்டளையிடுவார், மகிமையை திரும்பி வரப்பண்ணுவார், மகிமையை வெளியரங்கமாக்குவார். எல்லாரும் ஜெபிக்க போகிறோம் கர்த்தருடைய வார்த்தைக்காக. எல்லாரும் நன்றி சொல்லுங்கப்பா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மகிமையை மகிமையை நான் காணணும் ஆண்டவரே. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. மகிமை வெளியரங்கமாகும், மாம்சமான யாவும் அதை காணும். எல்லாரும் அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காய் நன்றி.